வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது கருஞ்சீரகத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ, கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போதோ நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெற்று நம்ம வளமோடு வாழலாம். கருஞ்சீரக எண்ணெய் நம்மளுடைய முடியை வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைக்கும். அந்த கருஞ்சீரக எண்ணெய் தோல் நெகிழ்ச்சியை மேம்படுத்தி தோலையும் பளபளப்பாக வைக்கும். நீங்கள் கருஞ்சீரக எண்ணெயெல்லாம் உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தும் போது பசியை அடக்கி உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருஞ்சீரக டீயை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை கருஞ்சீரகம் நமக்கு வழங்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவு திறனை மேம்படுத்துகிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறையிறதுக்கு கருஞ்சீரகம் சரியான தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நீரிழிவை தடுக்கிறது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறுவதற்கு பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து உட்கொள்ளும் போது நல்ல பலனை பெறலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நமக்கு உதவிகரமாக கருஞ்சீரகம் இருக்கும். இதய பராமரிப்புக்கு நல்லது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிந்திருந்தது அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. அதனால ரத்த ஓட்டம் தடைப்படும். ரத்த ஓட்டம் தடைபடுவதால் இதயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படும். குறிப்பாக பிளேக் நோய் ஏற்படுவது, அதாவது பார்த்தோம் அப்படின்னா தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதனால் நீங்கள் உங்களுடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொழுப்புகளை குறைச்சிடும். நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு நீங்கள் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வீக்கத்தை குறைக்கிறது. நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் நமக்கு கருஞ்சீரக விதைகள் கொடுக்கும். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை இந்த கருஞ்சீரகம் குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக நல்ல பலனை நீங்கள் பெறலாம். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தோம்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை நீங்கள் குறைப்பதற்கும் பொதுவாக நோய்களை அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கும் கருஞ்சீரக விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கருஞ்சீரக விதைகள் குறைக்கும். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டுமில்லாமல் ரத்த அழுத்தம் மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிச்சாங்க அப்படின்னா நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால பிபி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஹை பிபி இருக்கிறவங்க அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பாக பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தும் போது அதில் நீங்கள் விடுபட்டலாம். எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. பற்களினுடைய வலிமைக்கு உதவிகரமாக இருக்கு கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக அமைகிறது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டு நீங்கள் கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு அந்த ஈறுகளை ரத்தம் கசிவது, ஈறுகள் வீக்காக இருக்கிறதால பற்கள் ஆடுவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் துர்நாற்றம் எல்லாம் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது கருஞ்சீரக விதைகள். நவநாகரிக உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத மாசுவின் காரணமாக இந்த தூசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாகன புகை, அதன் மூலமாக நிறைய புழுதி பரப்பது, இது போல நிறைய மாசுக்கள் காரணமாக ஆஸ்துமா அப்படின்னு தற்போது சாதாரணமாக எல்லாருக்குமே பரவி வரக்கூடிய ஒரு நோயாக மாறிடுச்சு.
ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல மருத்துவ நன்மைகளை பெறலாம். வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஆஸ்துமா பிரச்சனையை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். எந்த விதமான மூச்சு விடுதலில் சிரமமோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைந்து கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைப்பதற்கு கருஞ்சீரக விதைகள் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்குது. நாம் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கருஞ்சீரக விதைகள் தான் உதவிகரமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை வந்து காணலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைத்துக் கொள்ளலாம். தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக கருஞ்சீரக விதைகளும் கருஞ்சீரக எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு நல்ல பளபளப்பான சருமம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸில் கலந்து முகத்தில் தடவிட்டு வரணும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியும் துரிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் முடி உததலையும் கட்டுப்படுத்தும். ஸோ இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள், அதுவும் உயிர் சத்து விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணும். இறந்த செல்களை எல்லாத்தையுமே நீக்கிடும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். இதன் மூலமாக பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள் இது எதுவுமே இருக்காது. நலமோடு நம்மளுடைய சருமம் இருக்கும். அப்புறம் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தும். வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை பலமாக வைக்கிறதால நமக்கு கருகருவென்று அடர்த்தியாக முடி வளர்வதற்கு, முடி உதத்தில் கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரக எண்ணெயும் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகத்தை பராமரிக்கிறது கருஞ்சீரகம். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை களைய கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்துது. ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது தீர்வளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது நீங்கள் சிறுநீரகத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரக விதைகளை வந்து பயன்படுத்தலாம். உங்களுடைய சிறுநீரக கற்களில் வந்து அதாவது உங்களுடைய சிறுநீரகத்தில் எந்த கற்களுமே இதன் மூலமாக இருக்காது. அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் வராமல். குறிப்பாக அந்த கற்களை கரைத்தும் வெளியேற்றிக் கொள்ளலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வராமல் காத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. இதை எதிர்த்து போராடுறதால மார்பக புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், பேன்கிரியாட்டிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வை அளிக்கிறது. அப்போது நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கருஞ்சீரக விதைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகிறதால என்னென்ன நோய்கள் ஏற்பட்டுச்சோ அந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ கருஞ்சீரகத்தில் நார்ச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இதெல்லாமே ஆற்றல் மையமாக விளங்குது. இது மட்டும் இல்லாமல் பல விட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், சில நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கருஞ்சீரக விதையில் இருக்கிறதால தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரக விதைகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். கருஞ்சீரக எண்ணெயும் பயன்படுத்த பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.